नमस्कार। आज रात 12 बजे से संपूर्ण देश में, ध्यान से सुनिए, पूरे देश में संपूर्ण लॉकडाउन होने जा रहा है। कोरोना महामारी के खिलाफ निर्णायक लड़ाई के लिए ये कदम अब बहुत आवश्यक है। யோ பெத்திரெட்டி, பிரதமர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ஒண்ணு இல்லப்பா, கொரோனா பீரு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேங்கிறாரு. அப்படியா? கடவுள்ரா நம்ம பிரதமர். அறிவு கெட்டவங்களா, கொரோனா பீரோ இல்ல சரக்கோ இல்ல, தொத்து வியாதி. அது நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளையில இருந்து நாடு பூரா ஊரடங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருடா. கொரோனா பீரா என்னன்னு அவர் சொல்றது உண்மையா? அடிக்கிற வெயிலுக்கு எங்க இருந்து சளி பிடிக்க? ஐயோ, என்ன ரெட்டி இது? குடினி என்னையாச்சு? ஏன் பெரிய பார்த்து நடந்து வர மாட்டேன்? தலை சுத்துதான் என்ன? திடீர்னு கீழே வந்துட்டா அடி எதுவும் பட்டிருக்கான்னு பாரு. ஒண்ணும் இல்லப்பா. பெருசுக்கு கொரோனா பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல. அதானே. தொட்டனே ஓ நடுங்கிறாரு. ஹலோ சொல்றா. லாக்டவுன் எடுத்துட்டாங்களாடா? வாட்?
ஐயோ இவர் நீங்க தான் இருக்காரா? டேய் சாப்பிட்டு போவா. பார்த்துட்டாரு. ஆமா நீ ஏன்டி இவ்வளவு டென்ஷனா இருக்க? இன்னைக்கு ரிசல்ட்ஸ் இல்லடா. எப்படி ஃபெயில் தானே ஆக போறேன். ஏய் போடா. இட்லி உப்மா. கொரோனா வேக்சின் குரங்குக்கு போட்டாங்களாம். ஏண்டா நீ போலாம்ல, அப்படியாவது பேப்பர்ல வருவ. வேணும்னா நீங்க போங்க. ஏன் எல்லாத்துக்கும் இவனே இழுக்க? அது பிரெஞ்சு ரோஸ்ட் இல்லடி, பிரெஞ்சு டோஸ்ட். அதுதான். ஆமா, இவன் ஏன் டல்லா இருக்கான்? நைட்டு முழுக்க தூங்காம வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓஹோ, கேம் விளையாடுறதையும் வேலைன்னு சொல்லுவாங்களா? பாப்பா நான் கேமர் இல்ல, கேம் டிசைனர். டேய், எப்பவாவது நம்ம வரலாறு சொன்னா ஆன்னு இருக்கணும். உன்னை என் புள்ளன்னு கூட சொல்லிக்க முடியலடா. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கேட்டா சொந்தக்கார பையனை சொல்லிருங்க. வாசு தம்பி என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? ఈ పాటికి సెకండ్ ఇయర్ అయ్యింది. பெண்களை கிண்டல் பண்ண வேண்டியது, ஜூஸ் குடிப்பா. தொங்க வேண்டியது, சினிமா தியேட்டர்ல அடிதடி, டிஸ்கோ டான்ஸ், திருட்டுதம் வேற, இதெல்லாம் ఫస్ట్ క్లాస్ లో పాస్ అవుతున్నారు. వేధవని వేధవ. கும்மாளம் வேற. சின்ன பையன் கூட பார்க்காம சாப்பிடுற நேரத்துல திட்டுறாரு பாரு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். பத்ரி நில்லு. ஏய் சொன்னா கேளு பத்ரி. ஏய் அப்பா என்னப்பா இது சாப்பிடுற நேரத்துல பாரவன் சாப்பிடாம போறான். இந்த சனிய புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல்னு வாங்கிட்டு இருக்கு. இங்க தனி ரூம், சைக்கிள், தினமும் செலவுக்கு காசு. உடம்பு கூசல. இந்த வயசுலயே சிகரெட்டு, பீரு. பிள்ளைங்களை திட்டுற எல்லா படத்துலயும் கடைசியில அப்பாங்கதான் முட்டாளாகிறது. என்னடா கேர்ள் ஃப்ரெண்டா? தோலை உரிச்சிருவான். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிப்படாது. என் வைரல் ஆயிட்டு இருக்கு. 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் நெருங்க போகுது. என் தங்கம் எங்க? இதோ பாருங்க. பக்கத்து வீட்டு பொம்பளை அரிசி ஜல்சாலே 4 மில்லியன் வியூஸ் வரும். అవి వ్యూస్ ఇవి డౌన్లోడ్స్ నానా. డు యు ఈవెన్ రియలైజ్ హౌ బిగ్ దిస్ ఇస్? అయినా పక్కింటావిడ వీడియో సంగతి మీకెందుకండి? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நாளைக்கு இதே பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல வர போறேன். எது நீ ஆடுற கேம்கா? ஐ எம் நாட் a gamer, I am game designer. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா, ஒரே ஒரு வார்த்தை தான். அது இருக்கட்டும், பக்கத்து வீட்டு வீடியோ கதை என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்க கையில வீடியோவை பிடிச்சுக்கிட்டு என் சக்சஸ் எனக்கு முன்னாடி மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. என்ன எல்லாம் லோக்கல் சேனல்ஸா இருக்கீங்க, நேஷனல் மீடியா வரலையா? பிரீத்திங்கிறது நீங்களா? ஓரம் போங்க சார். வாழ்த்துக்கள்மா. ஐஐடியில முதல் மாணவியா வந்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்மா. ஒரு தகப்பனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம வரலாறு சொன்னா ஆன்னு பார்க்கணும். என் மகளுக்கும் அதான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்க பையன் என்ன பண்றாரு சார்? சேச்சா, அவன் என் பையன் கிடையாது, சொந்தக்கார பையன். நீங்க சொல்லுங்கம்மா, உங்க சக்சஸுக்கு காரணம்? குட் கொஸ்டின். சொல்லுமா நீ. எங்க அண்ணா தான். என் சப்ஜெக்ட்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க எனக்கு ஒரு ஆப் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இட்ஸ் ஜஸ்ட் லைக் a game. He made learning fun. அதான் எனக்கு ஐஐடி கிராக் பண்றதுக்கு ஹெல்ப் ஆச்சு. என்டையர் கிரெடிட் கோஸ் டு மை பிரதர். உங்க அண்ணன் பேர் என்னம்மா? மேரி. மேகி மேகி மேகி. இவனுக்கு என்ன ஆச்சு? வாய் பேந்திருச்சு. గైస్ గెస్ వాట్? வாட்? நம்மளோட கேம் நைட்டோட நைட்டா வைரல் ஆயிடுச்சு. 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் தாண்டிடுச்சு. நோ நோ. என்னாச்சுடா? கொரோனா வந்துருச்சா? வந்துருமோன்னு தான். அது சரி, கல்யாணம் எங்கடா? பொண்ணு பார்க்க போயிருக்கா. பொண்ணு பார்க்கவா? எத்தனை வாட்டி அசிங்கப்பட்டாலும் இவனுக்கு புத்தியே வராதுடா. டேய் ஃபைனலி கமெண்ட்ஸ் படிடா. நான் கூகுள் ரிவ்யூஸ படிக்கிறேன். சூப்பர் கேம், சம மாஸ்.
ப்ரோ இந்த கேம் நைட் ஃபுல்லா ஆடிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் லெவல். டெம்பரேச்சர் அதிகப்படுத்துது இந்த கேம் from தல ஃபேன்ஸ். இது பாரு என் குழந்தைங்க கேம் ஆட விடலனா சாப்பிட மாட்டாங்கறாங்கன்னு போட்டுருக்கா. ஏய் அவருக்கு ஒரு லைக் போடு. The game sucks. அது சக்சஸா இருக்கும். ப்ரோ கேம் ஹையர் லெவல்ல கிராஷ் ஆகுது. என்னடா இது? சாரி திட்டுறான்டா. The game is crashing. கேம் ஹேங் ஆகுது. நிறைய கிராப் இருக்கு. கேம் crashes at higher level. Please don't download this டெஸ்டிங்ல game. நல்லா தான இருந்துச்சு. கோட்ல பக்ஸ் இருக்கு. கல்யாண் ஹலோ டேய் எங்கடா இருக்க? பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுடா. நீங்க போட்ட கோட்ஸ் ஃபுல்லா பக்ஸ் இருக்குடா. அர்ஜென்ட்டா కోచ్ ఫిక్సింగ్ கல்யாணமா? Congratulations. அது ஏன்டா இப்பவே கல்யாணம்? இனிமே வெயிட் பண்ண முடியாது. அதான் நாளைக்கே கல்யாணம் ஓகே சொல்லிட்டேன்டா. டேய் 2 வருஷம் உழைப்புடா. ரேட்டிங்லாம் சரியில்லைன்னா டாப்ல இருக்க கேம் கீழே வந்துரும்டா. அதுவும் இல்லாம எங்க அப்பா கிட்ட சேலஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. நாளைக்கு பேப்பர்ல வருவேன்னு. இப்படியே போனா நான் ஒரு கால்ல தான்டா விழணும். சில்றா இங்க வாங்க. 1 ஹவர்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சக்சஸ் பார்ட்டிய கல்யாணத்துல வச்சுக்கலாம். சரி உன் கல்யாணம் எங்க? தாராபுரத்துல வச்சிருக்க. பூமாரெட்டி பேர் சொன்னா அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். மாமா கூப்பிட்டீங்களா? இதோ வரேன். தாராபுரம் பூமாரெட்டி. ஐயருக்கு சொல்லிட்டியா? காலையிலேயே இங்க வந்துருவாங்க ஐயா. கல்யாணத்துல எக்கு தப்பா எதுவும் நடக்க கூடாது. பாத்துக்கறேன். மாப்பிள்ள பட்டணத்துல வளர்ந்தவர். ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கணும். சரிங்க ஐயா. வயிறு முட்டை தின்னா மட்டும் போதாது, திங்கிற அளவுக்கு அடிக்கணும். அங்க நான் இருந்திருந்தேன்னா அவன் தலை எப்பவோ உடைஞ்சிருக்கும். என்னடா பாத்துட்டு இருக்க? அது உன்னால முடியாது தானே? முதல்ல கொடுத்த வேலையை பாடுறா. நாத்தம் முடிச்சோன்னு எதிரிங்களை கொள்ள வேண்டிய இந்த கையில பல்சட்டை கழுவ வைக்கிறியே கழுவி. வர வர வர. ஊர்ல இருக்கிற கப்பெல்லாம் இவங்க வாயில தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல. காஃபி. బుక్కారెడ్డి బిడ్డంటయ్యా. పెళ్లి చూసిపోదామని వచ్చిండదంట. బుక్కారెడ్డిயோட பொண்ணா? வழியில பார்த்து அப்படியே கூட்டிட்டு வந்தங்கய்யா. புக்காரெட்டியோட பொண்ணா? அதான் கொம்ப இந்த சுத்தி சுத்தி இருக்க. உன்னை பாக்கும்போது அப்படியே உன் அப்பா மாதிரியே இருக்க. எப்படி இருக்கீங்க காசியண்ண? என்னது? ஏற்கனவே இங்க காசி என்ன தெரியுமா? நரசிம்மாவை சுப்பண்ணன் தோட்டத்துல நீங்க கொல்லலன்னு கூட எனக்கு தெரியும். என்னமா நீ சொல்லிட்டு இருக்க? அந்த நரசிம்மனை கொன்னது நான் தானே. எப்படி? நரசிம்மா செத்தது 7 மணிக்கு. உங்களுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. எங்க அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. உங்க அப்பா எனக்காக உயிரை கொடுத்தாரு. அவரு பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரிதான். கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கம்மா. சரிங்க ஐயா. ஏய், மூக்கொழுகிட்டு இருந்த பொண்ணு நீதானா? உன் பேர் என்னம்மா? நந்தினி ரெடி. வா உள்ள போலாம். மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசு. கத்தி பாமெல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துடுவாரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் 3வது ஆளுக்கு தெரியாம எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும். புரிஞ்சுதுங்க ஐயா. அந்த வீரா ரெட்டி ஆளுங்களோட கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும்
பண்ற? ஏன் கத்தன? ஏய் மஞ்சு, சொல்ற பேச்ச கேட்காம எனிமி ஜோனுக்கு போனேன், அதான் செத்த. இது தெரிந்தது. ஏன் இங்க நிறுத்தின? டாய்லெட் போணுமா? நீ கத்துன கத்துக்கு அங்க போக வேணாம், பேண்ட்லயே போயிருப்பேன். ஏய் போடா போடா. நானா நானா டேப்லெட் எடு. இது எதுக்குடா? மலேரியாக்கு. வந்துருச்சா? வந்துருமோ தான். அவனை நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டேப்லெட் கூட இந்த டேப்லெட் கூட பயம் வந்து எங்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கேன். விட்டுடாண்டா. மை ஃபோன். பிரதர் பிரதர் செத்துட்டானாடா. ஓ ஷிட். நீங்க ஏற, நான் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரேன். என்னாச்சுடா? ப்ரோ ப்ரோ உயிரோட தான் இருக்காருடா. என்னடா? என்னாச்சுடா? கடிக்கிறானா? கடிச்சிட்டானா? மென்டலி டிஸ்டர்ப்டு பேஷண்ட் தப்பிச்சு வந்துட்டாரு. இப்படியா பைத்தியத்தை வெளியே விடுவீங்க? சாரி சாரி சாரி. பைத்தியம் கிடைச்சா நானும் பைத்தியமா மாறிடுவேனோ? நீ ஆல்ரெடி அப்படிதானடா. ஏய் கேம் விளையாட வச்சுட்டு முதல்ல இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. பைத்தியக்காரன். காட்டு. எப்படி கடிச்சிருக்கான் பாரு. சரிவா கட்டு போடுறேன். ஒன்னும் ஆகாதுல. ஒன்னும் ஆகாது, வாடா. பைத்தியம் கடிக்க என்கிட்ட டேப்லெட் இல்ல, வாடா போயிடலாம். ஏற்கனவே போட்ட டேப்லெட் போதும், மூட்டு உக்காரு. ஏன்டா திடீர்னு காத்து வரல? அண்ணே பா எரியுது பாத்து. உன்னை யாரு அவன் வாயில கை வைக்க சொன்னா? சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க பூமா ரெட்டியோட வீடு எங்க இருக்கு? பூமா ரெட்டியா? என்ன விஷயமா? அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அப்படியா? பூமா ரெட்டிக்கு நீங்க என்ன முறை? நாங்க அங்க போறோம்னா கல்யாணம் நடக்காது. வாங்க நான் காட்டுறேன். ஏறுடா. நீங்களா எதுக்கு? யோ எங்க அண்ணனுக்கு நான் வலது கை மாதிரினா அவன் இருக்கானே அவன் இடது கை. போயா. உங்களுக்கு கொரோனா பயம் இல்லையா? கை கழுவலன்னா தான் பயம். எங்க அண்ணனுக்கு தான் கையே இல்லையா? அண்ணா உங்க கை எப்படி போச்சு சார்? அத நான் சொல்றேன். எங்க அண்ணன் ஒரு நாளைக்கு 3 கை 6 காலு வெட்டின காலம் அது. ஒரு நாள் எதிரிக்காக பொட்டல் காடுல நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஏய் அப்ப அண்ணன் எல்லசாமி மாதிரி இருப்பாரு. அண்ணனுக்கு கிரிக்கெட்னா பைத்தியம். சின்ன வயசுல இருந்த கோயில் திருவிழாவில் நடக்கிற கிரிக்கெட் போட்டியில ஜெயிக்கணுங்கிறது அண்ணன் ஆசை. விளையாட்டு நியமிக்காம பாத்துக்கிட்டு இருந்தாரு. அண்ணா வண்டி வந்துடுச்சுண்ணா. அண்ணே பாபு வந்துட்டானே.
எதிரி வந்துட்டான்னு சொல்றேன், நீங்க கிரிக்கெட் பார்க்க சொல்றீங்களே? நம்ம அவனுங்க அடிக்க வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு அண்ணன் கிட்ட சொல்லு. எப்படிடா தெரிஞ்சது? நோ, எதிரிக்கு நம்ம பாட வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? என்ன பண்ண சொல்லு? கடைசி பந்து காத்துல பறந்தது. என்ன சொல்ற? அண்ணா, அவங்க வந்துட்டாங்கடா. அண்ணா, அவங்க வந்துட்டாங்கண்ணா. அண்ணா, என்னண்ணா நீ? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம தோனி மாதிரி அண்ணா கேட்ச் பிடிக்க ஓடினாரு. டேய், எஸ்கேப்! அண்ணன் பிடிச்சது பந்து இல்ல, பாம்பு. அந்த பையன் அவுட் ஆனானா? இல்ல, அண்ணன் கைதான் அவுட் ஆயிடுச்சு. பாம்பு வெடிச்சதுல அண்ணன் மூஞ்சி மாறிடுச்சு. இப்படி போ. தாராபுரம் ரைட்ல தானே போட்டிருக்க. இது ஷார்ட்கட் பா. வண்டி நிறுத்து. ராஜரெட்டி, இவங்க பூமா ரெட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். அங்க விட்டுறலாம், வா. இவர் எதுக்கு? ஏய் ராமரெட்டி, என்ன ஐயா டாக்டர், பெரிய ஐயா உங்களை கோவமா இருக்காரு? என்ன விஷயம் ஐயா? நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டா? பெரிய ஐயாவை இன்னும் 90 நாள்ல குணப்படுத்திடுவேன்னு பழைய கதையே நீ திரும்ப திரும்ப கிட்ட சொல்லிட்டு இருக்கல்ல. அப்புறம் எதுக்கு கிழவன் பழைக்கவே மாட்டான்னு ஒரு புது கதையை ஊர் மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா, தெரியாம சொல்லிட்டேன் ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன். ஐயாக்கு இருக்கிற நோயை போக்க சொன்னா ஜனங்களுக்கு மேல இருக்கிற பயத்தை போக்க பாக்குறியா? இதுக்கப்புறம் ஐயாவுக்கு குணமாகிற வரைக்கும் இந்த காலை விடவே மாட்டேன். விடக்கூடாது. அண்ணா, யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு. பூமா ரெட்டி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா? அப்போ இது பூமா ரெட்டி வீடு இல்லையா? பூமா ரெட்டியோட சொந்தமா? அந்த வீட்டோட கல்யாணத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா சரியான சமயத்துல கூட்டிட்டு வந்துட்ட.
பரவாயில்ல சார், அட்ரஸ் தானே, அதை நாங்க கூகுள் மேப்லயே பாத்துக்கிறோம். ஏன்பா ரொம்ப அவசரப்படுற? எங்க கவனிப்ப கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இப்ப என்னடா உன் பிரச்சனை? பாயிண்ட்க்கு வா. ஐயோ உங்களே இல்ல சார். இவங்களுக்கு செய்ய போற மரியாதைய பார்த்த உடனே பூமா ரெட்டிக்கு நாம தான் செஞ்சோன்னு நல்லா தெரியணும். இந்த மாதிரி மிரட்டெல்லாம் நிறைய பாத்துட்டேன். கிளம்ப. வாடா டேய். அவங்க எங்க போக போறாங்க? கல்யாணத்துக்கு தானே, போகட்டும். எப்படியே இங்க வந்துதானே ஆகணும். இப்போ வந்து நான் சொல்றதுக்கு சென்னைக்கு போயிடலாம். சும்மாரா, ஜஸ்ட் மிஸ். எனக்கு உயிரே போயிருச்சுடா. இந்த ஊருக்கு வந்தா கத்தியும் அடிதடியும் தான் சொல்வாங்க. என்னடா இவ்ளோ போரிங்கா இருக்க? நமக்கு எந்த நிலைமனா கல்யாணம் எப்படி இருக்கானோ? அவனுக்கு போன் போட்டாலும் ரீச் ஆகல. அந்த தெரியல மலையடி வரும், அது வரைக்கும் எங்க ஐயா நிலம் தான். அவனுக்கு மாசம் செஞ்சுருவாங்க நம்மள. பாரு. யாருன்னு இவங்க? தெரியலையம்மா. போய் பார்க்கலாம் வாங்க. கல்யாண், டேய் கல்யாண், டேய் கல்யாண், கல்யாண். யார் நீங்க? கல்யாண பார்க்கணும். நில்லுங்க. யாரு பண்ணி? இருங்க இருங்க. மேரியோ, யாரு பண்ணி? உனக்கு என்ன வேணும்? எனக்கு கண்ணு தெரியலையா? தள்ளி விட்டு நீ பாட்டுக்கு வர. அதான் மேல ஏத்தலல, கிளம்பு. என்ன தம்பி, எங்க நந்தினி அம்மா கிட்ட இப்படி பேசுற? கல்யாணம் வர சொல்றா ஃபர்ஸ்ட். ஏய் யாரு பண்ணி? உனக்கு என்ன வேணும்? மேரியோ. என்னடா இது, ஒன்னையும் பலி கொடுக்க போறானுங்களா? ரிச்சுவல் மேன். டேய் ஆக்சுவலா நாங்க வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹே மேகி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி ஒரு வழியா உனக்கு கல்யாணம் ஆக போகுது. யாரியா இந்த பொண்ணு? தலையில பெயிண்ட் ஊத்தி வச்சிருக்கா? மாமா நீ என்ன போனை விட்டுட்டு மனுஷன் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? சார்ஜ் காலி ஆயிடுச்சுடா. தல. டேய் யாரோ வீர ரெட்டியாண்டா. உங்க மாமா பேரை சொன்னதே எங்களை கொல்ல பார்த்தாங்க தெரியுமா? வீரா ரெட்டி யாரு? அது வீரா ரெட்டியா? அவரே நம்ம சொந்தக்காரர் தான். சும்மா விளையாடி இருப்பாரு. ஆமா விளையாட்டுக்கு விளையாடி இருப்பாரா? அவங்க வீசின கத்தி என் கழுத்துக்கு ஜஸ்ட்ல போய் சொரக்காவை வெட்டிச்சு. அவங்க ஏதோ சொரக்கா வெட்டிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு குறுக்க போனீங்க? டேய் நம்புடா, நான் கண்ணால பாத்துட்டா. உண்மைடா. உனக்கு தான் ரெண்டு கண்ணும் தெரியாது. ஏய் ஏய் சில்ட்ரா, நீ இன்னும் சமரசமா ரெட்டி ட்ரெண்ட்ல இருக்க. இது அர்ஜுன் ரெட்டி ட்ரெண்ட்டா. இவங்கள பாரு, எறும்ப கூட அடிக்க மாட்டாங்க. எவ்வளவு அமைதியா இருக்காங்க. அது பலி கொடுக்கறதுக்கு இல்ல, தானம் பண்றதுக்கு. தானம் தானம், அன்னதானம் மாதிரி. இது ஆடு தானம். இது ஆடு தானமா? ஆடு தானம், முட்டை தானம். மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொன்ன, ரொம்ப சுட்டி பொண்ணு. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. காசிரெட்டி ஐயா, எங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா, வாங்க போலாம். மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சரிங்க மாமா. டேய் டேய் முதல்ல இந்த கூட ஃபிக்ஸ் பண்றா, நாங்க கிளம்புறோம். முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா. வா. டேய் மேரியோ, வா போலாம். காஃபி வேண்டாங்க. காஃபிமா? காஃபி. காட்டு காட்டு உங்க கையை காட்டு. நல்கா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு ஜோக் சொல்லவா? டேய் கல்யாண், வேலை முடிஞ்சிருச்சா? என்னடா இது? சில்ட்ரா மர்தானி, இங்க பாரு, 1 மணி நேரம் விட்டா சகப்பாகுமா? சகப்பாகும். அப்படியே மூக்குல தூக்கி. ஏன்பா தம்பி, வாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். வாங்க. உட்காருங்க.
இங்க ஸ்பெஷல் கோழி குழம்பு, ராகி களி. வெக்கப்படாம சாப்பிடு, சாப்பிடு. இந்தா இந்தா. எங்க மாப்பிள்ளையோட பட்டணத்துல என்ன பண்ணுவீங்க? ஆமா, கேம் டிசைனர். ஹீஸ் அ ப்ரோக்ராமர். இவ அனிமேட்டர். இவ டெஸ்டர். என்ன சொல்லிட்டு இருக்காமா இவன்? இவங்க குழந்தைங்க விளையாடுற விளையாட்டை தயாரிக்கிறாங்களாம். தாடி மீச வளர்ந்துருச்சு, என்ன குழந்தைங்க விளையாட்டு? ஏதாவது வேலைக்கு போலாம்ல. விளையாட்டை தயார் பண்றதும் ஒரு வேலை தான். உங்க மாப்பிளையும் பட்டணத்துல அதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. எங்க மாப்பிள்ளை எதுக்கடா இனிமேல் வேலைக்கு போகணும்? வீட்டோட மாப்பிள்ளையா வந்ததுக்கு அப்புறம் ராஜாவாட்ட இருப்பாரு. எங்க இவன்? புஷ்பா, நான் உனக்கு முத்தம் கொடுக்கலாமா? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்படின்னா இப்ப தொடலாமா? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிப்பியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். தண்ணி கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நாட்டி. மாப்பாடா ஒண்ணு பண்ற முதல்ல போடு. சிக்னல் வரலடா. எங்க வரும்? வீரா ரெடி ஊர்ல. சரியா பாடுறா. மாப்பிள்ள, கோயிலுக்கு வரீங்களா? வரமாமா. இந்த புடி. ஏய், இத முடிச்சாதான் உன் கல்யாணம், ஞாபகம் வச்சுக்கோ. வந்து முடிச்சு தரேன், வா வா. இப்ப என்னடா? டேய், நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். நான் சென்னைக்கு போறேன். ஏய், போறதுனா போட. வா புஷ்பா, பாத்து இருங்க. எல்லா பொண்ணுங்களையும் என்னதாண்டா பாக்குறாங்க. உன்ன பாக்கலடா. மாப்பிள்ளை பாத்தியா, எவ்வளவு சூப்பரா இருக்காரு. என்னடா 25 வருஷத்துக்கு அப்புறம் பலி கொடுக்க போற ஆடு இல்லையா? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். புஷ்பா, ஏ புஷ்பா, ஃபர்ஸ்ட் டைம்ல சேர்ந்தே போலாம். போ. அது டே கல்யாண் ஃப்ரெண்டா? ஆமா. 5.7 அடி உயரம் இருப்பாரு. வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்ணு. சவப்பெட்டிகள் செய்து தரப்படும். ஏய் ஏய் மாரியோ, டேய் ஏன்டா எப்ப பாரு அந்த பொண்ணு பின்னாடி இருக்க? உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, மாமா கிட்ட பேசுறேன். ஏய் சிச்சி, அவளையா? டேய், அப்போ ஒருத்தன் வந்து ஒரு கார்டு சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல வாடா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வாடா. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடி. கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்துக்க, எடுத்தது எல்லாத்தையும் இப்படி மறைச்சுக்க. காரு பங்களான்னு வாங்கிக்கோ, உன் வாழ்க்கைய வாழ கத்துக்கோ. என் தங்க குட்டியே, என் தங்க குட்டியே. ஓ பாப்பா லாலி, கொலுசு கிடைச்சிருச்சு லாலி. ஓ பாப்பா லாலி, ஓ பாப்பா லாலி. செயின் கிடைச்சிருச்சு லாலி. பாடவா. நீங்க ஊருக்கு போலையா ஐயா? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. ஐயாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா, உங்க கால்ல நல்லா விழற ஐயா. இந்தாங்க, இந்த கொலுசை வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த கம்பளையும் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க.
ஓம் சிவாய நமஹ. வணக்கம் ஐயா. ஐயா நமஸ்காரம். வணக்கம் ஐயரே. ஜோடி பொருத்தம் நன்னா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள 2 பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. சரி. இந்த பொண்ணு என் புக்காரெட்டியோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கா. சந்தோஷம். இந்த கோயிலோட ஆகம விதி என்னன்னு வருங்கால தம்பதியருக்கு இந்த கோயில் வரலாறு பத்தி ஒரு தடவை சொல்லலாமா? துவாபர யுகத்துல கங்கா தேவி பூமியை பார்க்க வந்தப்போ ஓய்வெடுக்க ஒரு குகைக்குள்ள போனாங்களாம். அங்க ரொம்ப பிரகாசமா இருந்த சுயம்புலிங்கத்தை பார்த்து தன்னையே மறந்துட்டாங்களாம். அன்னையிலிருந்து இறைவனுக்கு வழிபாடு அபிஷேகத்தை செஞ்சுக்கிட்டு அவங்க இங்கேயே இருந்துட்டாங்களாம். அந்த அற்புதத்தை தரிசிச்ச மக்கள் இந்த மிருத்யுஞ்சய சுவாமிக்கு விசேஷ சக்தி இருக்கிறதாவும் தாய் கங்கா தேவியும் இங்கே இருக்கிறதா நம்புறாங்க. இந்த விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா 16ஆம் நூற்றாண்டுல இந்த ஆலயத்தை கட்டி கடவுளை மக்கள் கிட்ட கொண்டு வந்தாரு. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் சதாசிவாய வித்மஹே ஜடாதராய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயா, இந்த பட்டு வஸ்திரத்தை உங்க சம்மந்தி கிட்ட கொடுங்க. தம்பி, உங்க அப்பா அம்மா ஐயரே அதை வந்து என்னடா இது? வேணாம் மச்சான். டேய் நீ இருடா, சொல்றத கேளு. அடிச்சாலும் புடிச்சாலும் எல்லாம் எனக்கு இவன் தான். வாங்கிக்கோ. வாங்கிக்கோ தம்பி. ध्रुवन्धे राजा वरुणो ध्रुवन्धेवो बृहस्पतिः ध्रुवन्द्रयेन्द्र साकृत्स धारयधान् ध्रुवम् दीर्घायुष्मान् भव सर्वाभिषसिद्धिरस्तु. என்னாச்சு உனக்கு? ஜஸ்ட் இப்போதான் பெரிய மனுஷனான கிழிச்ச. முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு. கோவில்லப்பா. கோயில்ல உனக்கு என்னடா வேலை? கல்யாணோட கல்யாணம். கல்யாணமா? எங்க? தாராபுரத்துல. தாராபுரத்துலயா? ஹலோ ஹலோ. டேய் வீராரெட்டி, என்ன பூசாரி, ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது? ஐயா, உங்க தயவுல இந்த வருஷம் கூட திருவிழா நன்னா நடந்துட்டு இருக்கு. நான் கேட்டது பூமாரெட்டி வீட்டு கல்யாணத்தை பத்தி. ஏற்பாடெல்லாம் நீ தானே செஞ்சுட்டு இருக்க. ஐயா, அவன் மாப்பிள்ளையோட கருமதியும் நீ தான் பண்ணணும். பரமேஸ்வரா, புஷ்பா செல்லம்மா செல்லம்மா அங்கம் இன்னும் தங்கம்மா. டேய் என்னடா ஏதாவது பர்சனலா? பரவாயில்ல சொல்லு. டேய், நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளு. உங்க மாமா நீ நினைக்கிற மாதிரி நல்ல ஆள் கிடையாதுடா. அந்த வீரரெட்டிக்கு உங்க மாமனாருக்கும் பெரிய பகை இருக்காண்டா. சில்றா, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா மாமா சொல்லிருப்பார்ல. டேய், சொல்ல வரத முழுசா கேளுடா. இங்க கல்யாணம் நடந்த அடுத்த நிமிஷமே இந்த வீட்டு மாப்பிளைய கொல்ல போறதா அந்த வீரரெட்டி சபதம் போட்டிருக்காண்டா. இந்த விஷயம் இந்த வீட்டுல இருந்து இந்த ஊர் முழுக்க எல்லாருக்குமே தெரியும்டா, உன் ஒருத்தனை தவிர. நீ சொல்றத கேட்காம நான் என் கல்யாணத்திலே குறியா இருக்கேன் தானே இந்த மாதிரிலாம் சொல்ற. அதான் அவங்க சொன்னாங்கல்ல, அந்த வீராரெட்டி பெரிய ஜோக்கரா. ஜோக்கர் அவங்க இல்லடா, நீதான். இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்காங்கடா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா,
கால் போன போக்கிலே மனம் டேய், நில்றா. போகலாமா மனம் டேய். போன போக்கிலே மனிதன் போகலாமா. வீடு முழுக்க வேலைக்காரங்க இருக்காங்க ஆனா ஒரு வாய் தண்ணி கொடுக்க ஆள் இல்ல. கனகா, ஏ கனகா, ஆ? இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கா? ஏய் கனகா, ஆ? காலையில வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. என்ன இவன் இந்த நேரத்துல வரா? என்ன கணக்கா இந்த நேரத்துல வந்திருக்க? உன் புருஷன் வீட்டுல இல்லையா? சரி சரி வா போலாம். என்னடா இன்னும் கல்யாணம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? பாவண்டி அவன் ரொம்ப பாவி. எல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல பாத்தியா. இந்த கல்யாணம் நடந்தா வீரா ரெட்டி ஆளுங்க உன்னை கொண்டுடுவாங்க. ஒருவேளை நடக்காம போச்சுன்னா பூம ரெட்டி ஆளுங்க நம்மளை கொண்டுடுவாங்க. அப்படின்னா இந்த கல்யாணம் தானாவே நின்னுடுச்சுன்னா அது எப்படி? பூசாரியே கடத்திடலாம். மாப்பிள்ளை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. வேற ஒரு ஐயர் வரப்போறாரு. எண்ணெய ஊத்தி கல்யாணோட காலை உடைச்சிடலாம். ஆஹா எனக்கு கல்யாணம், ஆஹா எனக்கு கல்யாணம். நம்ம பிளான் பண்றது கல்யாணம் காப்பாத்துறதுக்காக, சாவடிக்கிறதுக்காக இல்ல. அந்த கிழவிய முடிச்சிட்டா நீ இந்த வீடியோ கேம்ஸை விளையாண்டு உனக்குள்ள வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கல்யாணம் கஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டா. அடிபாடி எவனும் நம்ப மாட்டான். கல்யாண துணியை கிழிச்சிட்டா, தாலியை திருடிட்டா, இல்லனா சாப்பாட்டுல பலிய போட்டுடலாம். உருப்புடுற மாதிரி ஒரு ஐடியாவது குடுறே. நாளைக்கு அவன் கல்யாணத்துல நீ டான்ஸ் ஆடு. அந்த வீரா ரெட்டி உண்மையாவே வந்தா அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வந்து படு. இவளா? என்னாச்சு மாமா? மாப்பிள்ள என்னாச்சு? நந்தினி என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? நான் ட்ரெஸ் மாத்தலான்னு இந்த ரூமுக்கு வந்தா இந்த பையன் இத போன்ல வீடியோ எடுக்கிறான். டேய் கல்யாண், கத்திடா கத்தி. பாருங்க பெரியய்யா, உங்க முன்னாடியே என்ன இப்படி அசிங்கமா சொல்றான். என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணு இப்படி பண்ணுவா? மாமா மாமா மாமா, அவனுக்காக நான் சாரி கேக்குறேன். ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. இனிமே இப்படி நடக்காது. மாப்பிள்ள உங்களோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் விட்டுட்டு போறேன். இது வேற யாராவது இருந்திருந்தா தலை விழுந்திருக்கும். வாங்கடா. என்னடா இதெல்லாம்? என்னடா நடக்குது? மச்சான், அந்த பொண்ணு எம்மள வேணும்னே பழி போடுறாடா. எப்படி 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 அந்த ஆப்பிள் தான் வந்து நியூட்டன் மேல விழுந்ததே தவிர நியூட்டன் போய் ஆப்பிள் மேல விழல. என்னையே நீ ஏமாத்துறியா? காசி ரெட்டிடா. யாரா இவன்? என்னடா சொல்லிட்டு போறான்? ஏன்டா வீடியோ எடுத்த? அது நான் சொன்னா நீ நம்மள, அதான் வீடியோ எடுத்து காட்டலாமே அப்படின்னு பண்ண. எனக்கு எதுவும் ஆயிடுமோனா? இல்ல நான் இங்கே இருந்துட்டா உன்னோட கேம் போயிடுமோனா?
எப்ப பார்த்தாலும் உன் லைஃப் உன் கேம். அத்தா மாமா முன்னாடி என்னோட அப்பா அம்மாவா உன்னை நிறுத்தினடா. ஆனா நீ அவங்க முன்னாடி என்ன இப்படி நிக்க வச்சிட்ட. இந்தா உனக்கு தேவைப்படுற கோட். அன்னைக்கே நான் அதை முடிச்சிட்டேன். கொடுத்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிட போறேன்டா. கொடுக்காம வச்சிருந்தா இந்த வச்சுக்க. ஓகேவா? இப்ப கிளம்பு. ஐயா கொஞ்சம் மோராவது குடிங்க ஐயா, இல்லன்னா அம்மா என்ன திட்டுவாங்க. அங்க வச்சுட்டு நீ கிளம்பு. சிவகாசில இருந்து பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப பாருங்க, நான் போடுற வெடியில எல்லார் காதுலயும் ரத்தம் வரும். நான் கிளம்புறேன்டா. சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஊர்ல ஏதாவது சொல்றாங்கன்னு நான் ஏதாவது பண்ணிட்டேன்டா. ஜோக்கர் ஜோக்கர்னு சொல்லி சொல்லி உண்மையிலே ஜோக்கர் ஆகிட்ட. ஐம் சாரிடா. రే నువ్వు ఆగు. சாரி சொன்னதுக்கு அப்புறமா என்னடா ஓவர் ஆக்டிங் பண்ற? ஏதோ உன்னோட விஷயத்துல கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆயிட்டான். இங்க வாங்க, கை கொடுங்க. எனக்கு வேண்டியது சாரி இல்ல. வந்ததுல இருந்து இவ்வளவு விஷயம் சொல்லிருக்க, எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. டேய் கங்க்ராட்ஸ்ரா. தேங்க்ஸ்டா மச்சான். நான் சொன்னது கேட்டு போயிடுவேன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட தெரியுமா? கம் ஆன் ரா, குரூப். எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் எப்படிடா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கே தானா? ஆமாண்டா. இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. பெரியய்யா கூப்பிடுறாரு, வாங்க. அது சரி, நீ என்ன இந்த ட்ரெஸ்ல இருக்க? புடவை கட்டி விடுங்க. நான் சாரி கட்டணும். சரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே வாடா. டேய் குடிச்சிட்டு போலாம்டா. Cheers. ஓம் கணானாம் த்வா கணபதிஹிம் அவாமஹே கவிம் கபீனா பவமஸ்திரவஸ்திரமம். மாப்பிள்ள சாகரத்துக்கு மட்டும் சீக்கிரம் இருக்கிறது கிளம்பிட்டோம். ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதிஹாயச்சென்வன்னோதபெத்சீத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி. அம்மா சீக்கிரமா அக்ஷதை எடுத்துட்டு வாங்கோ. இதோ கொண்டு வரேன். என்ன இன்னைக்கு பியூட்டி கொஞ்சம் துக்கலா இருக்கு. ராத்திரி வாங்கினது பத்தலையா? இன்னும் இங்கேயே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என் நண்பனை ஏமாத்தினா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி. இப்போ பாரு, 1 2 3. என்னப்பா, உன்னால நாளை முழுசா சொல்ல முடியலையா? கலக்கிறப்ப மட்டும் இல்ல, கலக்குனதுக்கு அப்புறமும் சுத்தி முத்தி நல்லா பாக்கணும். காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரீச தீமஹி. OneTamilMV.com. அம்மா அலங்காரம் பண்ணது போதும், சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. ஆபதாம் அபகர்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி. அம்மா உங்க கையில இருக்கிறது இப்படி கொடுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்தே. அம்மா மாமான்னு சொல்லுமா. மடமடையில உட்காந்துட்டு இப்படி குரட்டையெல்லாம் விடப்படாது, மாமான்னு சொல்லு. பொண்ணு இல்லையா, களைப்பா இருப்பாங்க. நான் சொன்ன அவங்க சொன்ன மாதிரி நமக. ஐயா, பொண்டாட்டிய பூ மாதிரி தாங்கிறது தப்பு இல்ல. தலையில வச்சு ஆடினா கடைசியில நீங்க தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கெட்டிமல வாசிக்கோ. மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி.
போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. கல்யாணம் ஜாம் வரேங்க. ஜாம் ஆ, சந்தோஷம். வாங்க. போயிட்டு வாங்க. காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா. ஐயா ஊருக்குள்ள எல்லாருக்கும் ஏதோ ஆயிடுச்சுங்க ஐயா. என்னடா ஆச்சு? எல்லாரும் பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா. சத்திரெட்டி வண்டி எடுறா. காசிரெட்டி ஐயா மாப்பிள்ள பத்திரம். சரிங்க ஐயா, நீங்க வர வரைக்கும் உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிறேங்க ஐயா. மேக்கப் கொஞ்சம் நிறைய போட்டா போல பரவாயில்ல விடு. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சொன்ன. வா ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்க? உண்மையிலே உனக்கு கடிச்சிருவனா என்ன? சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்த. எனக்கும் டென்ஷனா தான் இருக்கு. அதுக்கு தான் ஒண்ணு பண்ணலாம். லெட்ஸ் டேக் இட் ஸ்லோ, ரியலி ஸ்லோ. என்ன சென்ட் வாசனையா? ஹேக்ஸ் என்கிட்ட இன்னும் 2-3 ஃபிளேவர் கூட இருக்கு, உனக்கும் கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயத்தை இப்படி பண்ணக்கூடாது. லைட் சுவிட்ச் எங்க இருக்கு? ஸ்விட்ச் போர்டு எங்க இருக்கு? கடவுள் கருணை காட்டிட்டாரு. நாட்டி காட். புஷ்பா எங்க இருக்க? இங்க இருக்க. வா வா, வாய்ஸ மாத்தி பயப்படுத்துறியா? கபடி 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 கபடி. வாத போடாதே. கரெக்டாக கூப்பிட்டுருக்கீங்க. கதவை திறங்கடா டேய். கல்யாண் மேகி எங்கடா இருக்கீங்க? தேங்க்ஸ் ஆண்டி. என்ன இப்படி ஒரு சவுண்ட் வருது? புஷ்பா, நீ இவ்வளவு பாஸ்ட் எனக்கு தெரியாது. வைல்டா, ஐ லவ் இட். கல்யாண் என்னாச்சு? என்னாச்சு? கல்யாணம் கடத்திட்டு போறாங்க. கல்யாணம் கடத்திட்டு போறாங்களா? Mario, Mario, come! சீக்கிரம் வா. எல்லா கதவையும் சாத்திட்டீங்களா? சாத்திட்டேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மேல ஏறி கடிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? Zombies.
ஜாம்பியா? எனக்கு ஜாம்பவானை பத்தி தான் தெரியும். இந்த ஜாம்பி என்னது? இட்ஸ் a டெல்லி வைரஸ். கொரோனா வைரஸ் மாதிரியா? அதை விட மோசமானது. முதல்ல மைண்டோட நிலைமை மாறும். அதுக்கப்புறம் பசி அதிகமாகி மனுஷனே சாப்பிடுவாங்க. பிசாசையா இல்ல எப்படி? உயிரோட இருக்கிற டெட் பாடிஸ். அவங்கள அடிச்சாலும் வெட்டினாலும் வலி தெரியாது. அதுங்களுக்கு யார் என்னன்றதெல்லாம் தெரியாது. எல்லாரையும் கடிச்சு ஜாம்பி ஆக்குற வரைக்கும் அதுங்க அடங்காதுங்க. என் உயிரை வேணாலும் விடுவேனே தவிர அந்த ஜாம்பிக்கு மட்டும் கிடைக்க மாட்டேன். ஐயோ, என்ன கடிச்சிருச்சு. நான் ஜாம்பி ஆயிட்டேன். அங்க பாரு. இத்தனை வருஷம் உன்னை சுத்தம் செஞ்சதுக்கு இன்னைக்கு உன் ரணத்தை தீர்த்துட்ட. இத நான் மறக்க மாட்டேன். என்ன பொக்கவைய வச்சுக்கிட்டு கடிக்க வரியா? இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன். எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டிய என்ன இந்த பல்ல கழுவ வச்ச, தலைங்களை எடுக்க வேண்டிய கையால இந்த கேவலமான பல்ல கழுவ வச்ச உன்னை கொஞ்சம் தள்ளுப்பா. டேய், அது சாவாதா? விட மாட்டேன். உன் கதையை இன்னைக்கு முடிக்கிறேன். கதையை முடிச்சுட்டேன். கேட்டு ஜாம்பி இங்கதான் இருக்கியா? நல்ல வேலை பண்ணப்பா. உனக்கு தெரியாதுப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்ண தெரியுமா? ஓடு 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 ஓடு. இந்த கல்யாணம் நம்மள சாகடிக்க போகுது. நம்மள சாவடிக்கல, இந்த கல்யாணமே அவனை சாவடிக்கதான். அந்த வீர ரெடி ஆளுங்க அப்பவே அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன இது ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுமோ? எப்படி சொல்றது? ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. முதல்ல நம்ம எல்லாரும் வெளியே போகணும். என்னமா பேசிட்டு இருக்க நீ? எத்தனை குண்டு வெடிப்ப இந்த வீடு தாங்கி இருக்கு தெரியுமா? நீ எப்படி சொல்றியா? அப்படியேமா. வெளியே என்னோட ஜீப் இருக்கு. எப்படியாவது அது வரைக்கும் போயிட்டா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா அங்க எப்படி போறது? ஐடியா. அப்படியே ஜாம்பிஸ் மாதிரி இருக்கும். அவங்களோட நாமளும் கலந்துட்டா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. லெட்ஸ் கோ. இந்த புள்ளி எப்படி ஜாம்பி ஆச்சு? என்ன தம்பி இப்ப ஐயாக்கு நான் என்னன்னு சொல்றது? பயப்படாதீங்க, நாம எல்லாரும் மேக்கப்ல இருக்கோம். சி இதுங்க ஸ்மெல்ல வச்சுதான் நம்மளை கண்டுபிடிக்குதுங்க. மண்ணன் எங்க இருக்கு?
என்ன பண்ணிட்டு தம்பி, இருக்க? தம்பி, நிறுத்து. எல்லாத்துக்கும் சாவுதான் தீர்வு இல்லப்பா. ஏய் நீங்க இங்க இருங்க, நான் போய் இல்ல, ஜீப்பை கொண்டு வரேன். மண்ணெண்ண வாசனை வேலை செய்யலனா செத்துருவேன். உன்கிட்ட இதை விட வேற ஏதாவது பெட்டர் ஐடியா இருக்கா? ராஜாவுக்கு ராஜனாண்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. என்ன வீடு வந்துருச்சா? வந்துடுச்சுண்ணா. காலையில பார்க்கலாம். ராஜாவுக்கு ராஜா நான்டா. கதவை பால்னு திறந்து வச்சிருக்காங்க. அந்த வீராரெட்டியை வரவேற்கிறதுக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்பல் ஏறுது கிக்கு எனக்கு. தண்ணி தட்டி தேடி வந்த இந்த சூரியன் வழக்கி சேர்த்து கொள்ளுந்தது. நீ அந்த பக்கம் போமா. எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டாலே. பருப்பு சாதம் கொஞ்சம் ஏறி போச்சா? சும்மா கிரு கிரு விட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரா நீ? முதல்ல வண்டி நிறுத்து. மெதுவாவது போடா. ஊருக்கு போற வரைக்கும் எங்கேயும் நிப்பாட்டாத. தம்பி, இந்த வழி இல்லப்பா. இது வீராரெட்டியோட ஊரு. நம்ம இங்க இருந்து போறதா இருந்தா அது கல்யாணோட தான். மேகி, நீ இங்கே இருந்து அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீ தனியா போயிடாத. ஜாக்கிரதை. டேய் நாராயணா, பன்னீர், குப்பா, கவனம். சந்திரா, ஒரு பீடி கொடு. என்ன அண்ணா அவன் கதையை முடிச்சிட்டாரா? அட நீ வேற, போட்டிருந்தா கொண்டாடி இருக்க மாட்டோம். அண்ணா இப்பதான் போட்டு தள்ள போயிருக்காரு. போட்டு தள்ளி இருப்பாரா? அந்த நல்ல எடுத்து ஊட்டுங்கடா. உன்னை அவனை பாத்துக்கணும் சொல்லிட்டு போனேன். ஜாக்கிரதை. எங்க போற? ஏதோ சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள போற மாதிரி போயிட்டு இருக்க. அவனுங்க கையில மட்டும் மாட்டணும் ஜாம்பியோட மோசமா கொண்டு போட்டுருவானுங்க. ஓ, நான் அந்த பக்கமா போறேன். நீ இந்த பொண்ணை கூட்டி இந்த பக்கம் போ. ஹலோ, நான் இப்படி போறேன், நீ இவனை கூட்டிட்டு இப்படி போ. வேலு நாச்சியார் பொண்ணு மாதிரி என்ன தைரியம் பார்த்தல்ல. ஐயோ வாயா. Come on, come on, come on. Yes. இந்த கல்யாணம் எங்க வச்சிருப்பாங்க? அது எதுக்கு? மண்டையில போட்டு உடைக்க.
என்ன சரக்கோ இளவோ உள்ள போனதை விட வெளியே போறது அதிகமா இருக்கு. இவன் பேரு ஒத்தக்கை ரெட்டி. இவன் கைய வெட்டினது எங்க அப்பா தான். இதெல்லாம் ஒரு பெருமை அவனுக்கு. வாயா, அவனுக்கு இன்னும் ஒரு கை இருக்கு, அத நான் வெட்டுறேன். மூடிட்டு வாடா. அங்க போலாமா? இவன் யாரியா? கொண்டா ரெட்டி. யோ, அமைதியா இருக்கியா? இவனை கொல்லுங்கய்யா. இவன் தலை பூமாரெட்டி வாசல்ல போய் விழணும். இவனோட ரத்தத்தால என் அப்பா கால கழுவுவேன். டேய் அண்ணா, அப்பாவை தூக்கிட்டு வாங்க. அமைதியா இரு கிழவா, இல்ல வாயிலே குத்திருவேன். என்ன பெரியவரை காணோம்? அண்ணா அண்ணா, பெரியவரை காணோண்ணா. உனக்கு என்ன கண்ணு தெரியலையே? என்ன அவரு எங்கடா போவாரு? அண்ணா, நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன். எங்க போயிருப்பாரு? என்னடா டேய், என் கை இருந்தா உன் தலையை வெட்டி வீசி இருப்பேன். அறிவு கட்டவன சரியா பார்க்கல. அப்பா, அப்பா அவனை இன்னும் வெட்டல. உங்க முன்னாடி தான் வெட்டுவேன். அமைதியா இருங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு எவன்டா வருவான்? மேரியோ, நீயா? ஏய்! சாரிடா, நீ சொல்லும் போது நம்பவே இல்ல. சரி வாடா, இங்க கிளம்பலாம். நந்தினி அம்மா, யாருமா நீ? காசியண்ண, நான் தான் நந்தினி ரெட்டி, புக்கா ரெட்டியோட பொண்ணு. அம்மாவோட கல்யாணத்துக்கு வந்த என்ன புடிச்சு அடைச்சு வச்சுட்டாங்க. நீ நந்தினினா அப்போ என்னங்கடா ஆச்சரியமா பாக்குறீங்க? யாருன்னு நினைச்சீங்க? என் ரத்தமும் என் பழி வாங்குற குணமும் கொண்ட என் பொண்ணு சைலஜா ரெட்டி. இவ்வளோ நேரம் இருட்டுல இருந்தோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ போட்ட ஸ்கெட்சில் இருந்தோமா? என்ன வீட்ல கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ் பா. என்ன தம்பி, நீ முயற்சி செஞ்ச அந்த கல்யாணத்தையே நிறுத்த முடியல, இந்த சாவையா நிறுத்த போற? 25 வருஷம் நிறுத்துங்க. அங்க பூமா ரெட்டியோட மொத்த ஊரே சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. அதான் உனக்கு தெரியுமே, வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? சாக போறேன்னு தெரிஞ்சாலும் கையில கரைச்சிருக்க எதிரியை எப்படி விட முடியும்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா?
இப்ப நடக்கிற பிரச்சனையை விட்டுட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வச்சுக்கிட்டு பகன்னு அலையறீங்களே, நீங்களா மனுஷனா இல்ல மிருகம்? திரும்ப திரும்ப நினைக்கிறதுக்கு எதையாவது மறந்து இருந்தா தானடா. அந்த பூமா ரெட்டி வீட்டுக்கு மருமகளா போயிருக்க வேண்டிய என் தங்கச்சி இருட்டுல எப்படி ஒரு பைத்தியமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு பாரு. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சேனா? 2 நிமிஷம் உங்க தங்கச்சியும் மனப்பொண்ணு பாப்பீங்க. கேட்டியா? என் தங்கச்சியோட வாழ்க்கை 25 வருஷமா அப்படியே நிக்குது. எப்ப மறக்கும்? இது வந்துட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையோ காதலிச்சான்னு முகூர்த்தத்துக்கு முன்னாடியே என் அத்தையை விட்டு அந்த பொண்ணு கூட ஓடி போயிட்டான். அந்த பூமா ரெட்டியோட தம்பி. அந்த ஆளை நினைச்சு இத்தனை வருஷமா அத்தை இப்படி இருட்டிலே இருக்காங்க. ஐயோ ஐயோ, என்னோட பிரதாப். 3 மாசம் லாக்டவுனுக்கே நமக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இங்க 25 வருஷம் இந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய என் தங்கச்சி இப்படி பைத்தியமா வீட்டுல இருந்தா அந்த வழி என்னன்னு பூமா ரெட்டிக்கு தெரியணும்னு தான் இவனை கொல்ல. ஏதாவது பண்ணுடா. கரெக்டா, உங்க பகையை தீர்த்தே ஆகணும். ஆனா அத போய் இவனை கொண்டு இல்ல, 2 குடும்பத்தை பிரிச்சு 2 ஊரையே எதிரி ஆக்குனது அவங்க. அந்த பூமா ரெட்டியோட தம்பி. அந்த துரோகிய கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி கொல்ல சொல்லு. அவன் யாருன்னு சொல்லு. அவன் யாரா இருந்தாலும் இப்பவே இவர் முன்னாடி கொண்டு வந்து அறுத்து போடுறேன். அவர்தான் பிரதாப். டேய், எப்பவாவது நம்ம வரலாறு சொன்னா ஆன்னு கேட்கணும். டேய் மேரியோ, உங்க அப்பாடா. சொரி நாய, நீ பிரதாப் ரெட்டியோட பிள்ளையா? தள்ளுப்பா. அதே கண்ணு, அதே மூக்கு, எங்க சின்ன முதலாளி, எங்க ருத்ர வம்சத்தோட வாரிசு. இதுதான்டா அதிர்ஷ்டம். பூமா ரெட்டியோட மருமகனை கொல்ல நினைச்சேன். ஆனா இப்ப என் கையில அந்த பிரதாப் ரெட்டியோட புள்ளைய சிக்கிட்டான். இவனை வெட்டுங்கப்பா. அப்பா, அப்பா, நீங்க எழுந்திருச்சிட்டீங்களா? சைலஜா, தாத்தா நடந்துட்டாருமா. இங்க பாரு, தாத்தாக்கு கால் சரியாயிடுச்சு. அப்பா அப்பா அப்பா. ஏய், உங்க தாத்தா இப்பதாண்டி ஃப்ரெஷ்ஷா ஜாம்பியா இருக்காரு. என்னடி பாக்குறப்ப உங்க அப்பா உயிரை காப்பாத்து. எனக்கு கல்யாணம். எனக்கு யாராவது ஒரு அடி முன்னாடி வந்தீங்க, நம்ம உடம்புல தலை இருக்கு. சின்னையா, நம்ம வம்சம்னு நிரூபிச்சிட்டீங்க. சின்னையா, ஒரு தடவை தோடைய தட்டுங்க. இப்படி தட்டுங்க, இப்படி தட்டுங்க, இப்படி தட்டுங்க. இதான் நம்ம வெற்றி குறி. இப்படி தட்டுங்க, 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 தட்டுங்க. இப்படி தோடைய தட்டுங்க சின்னையா, தட்டுங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி, அப்புறம் தட்டிக்கலாம். என்ன பிரதாப் ரெட்டி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? பேச போறியா? அவ தலையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே கால வைப்பேன். டேய், வண்டி எடுத்துட்டு வா. நின்னுக்கடா. வண்டியாரா. கிழவன் வித்தியாசமா இருக்கான்.
ராசி ரெட்டி ராத்திரி கனவுல வீரா ரெட்டிய சும்மா சதக்குன்னு நம்ம எதிரிடா. ஐயம்மோ. அவனுங்களை பூமா ரெட்டி ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொல்லணும். அவங்க போறது அங்க இல்லப்பா, சென்னை சிட்டிக்கு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஜாம்பி ஆயிட்டாங்க. ஜாம்பியா? அப்படின்னா என்ன? அப்பா நிறுத்துங்க. அதான். ஏய், இறங்குங்கடா. Hey Mario, போலீஸ். சீக்கிரம் வாங்க சார். அவங்கள எங்களை கொல்ல வராங்க சார். சார் அவங்கள எங்களை கொல்ல வராங்க சார். காந்தாரி, என்ன நடக்கிறது? என்ன திரௌபதி துச்சாதனன் துணி இழுக்கிறா? என்னடி இது? உருவ வேண்டியது அவன், நீ உருவுற. சாமிடா. எங்கேயும் வந்துருச்சா? ஜாம்பி. குழந்தை. ஜாக்கிரதமா. அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம். வீரா ரெட்டி வாங்க போலாம். சைலஜா, சைலஜா. புஷ்பா, அந்த பக்கம் போலாம் சீக்கிரம். புஷ்பா, புஷ்பா, புஷ்பா. ஏமா அவங்க கத்துற மாதிரி இல்ல, கதற மாதிரி தெரியல. ஓய்யோ, இந்த வாடா டேய்.
ஒன்றும் இல்லை தம்பி. இந்தா வாங்கிக்க வா. பரத், வாய் கிழிஞ்சிருச்சு. ஏய், சோஷியல் டிஸ்டன்ஸ். எப்படி கடிச்சிட்டான் பாரு. சரி வா, நான் கட்டு போட்டு விடுறேன். மேரியோ வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. வா போயிடலாம். வேண்டாம் மேரியோ, சொல்றேன். போயிடலாம் வா மேரியோ, வேண்டாம் போயிடலாம் மேரியோ. தம்பி, தம்பி நானே. சாரிடா பாரத், மேகி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ அன்னைக்கு சொன்னப்பவே இந்த கல்யாணத்தை விட்டு நான் கூட வந்திருக்கணும்டா. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். நான் சென்னைக்கு போறேன். நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வராம இருந்தா இது நடந்தது இருக்காது. எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வருவாங்க. இது மத்த இடத்துக்கும் பரவ ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்டா இங்க நிறுத்தின? தப்பிச்சு வந்துட்டான். மேரியோ, எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன்பா. டேய்,
ஹேய், யார் நீங்க? எங்க என்ன பண்றீங்க? மாவட ஒண்ணு அவன் என்னடா பண்ண? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் டேய் செத்துற போறாரா? வரத கடிச்சதே அவன் தான்டா. அங்க இருந்து போயிட்டு இருக்கேன். சொல்றா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லு. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்ல உன்னை அடிச்சே கொன்றுவையா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. It's an accident. Just accident. Accident? Yeah. Cool. நான் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் வைராலஜிஸ்டா இருந்தேன். என் பிராக்டிஸ் வராங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பேன் பண்ணிட்டாங்க. அதனாலதான் கொரோனாவுக்கு முதல் வேக்சின் நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அப்போ எல்லாரும் மறுபடியும் காலடியில வந்து விழுவாங்க. கொரோனாக்கா? அதனாலதான் மிருகங்கள் மேல டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா மனுஷங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண. அவன் ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நான் கண்டுபிடிச்ச வேக்சின் அவனுக்குள்ள ஒரு புது வைரஸை உருவாக்கிடுச்சு. இது எல்லாத்தையும் பண்ணது நீதான். Yes, nada, it's me. ஒண்ணு அதுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். No. I cracked it now. கூடிய சீக்கிரமே இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இவனுக்கு வந்தாலும் கொரோனாவுக்கு வந்தாலும் யாருக்கு என்ன வந்தாலும் கியூர் பண்ற மெடிசின் இது. Everybody worship me. எல்லாரும் எனக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. I will be a god. Yeah, God. G-O-D, God. மருந்து இருக்கா? சொல்லியா? சொல்ல மாட்டேன்டா. யோ, சொல்லியா? சொல்லு. எங்க இருக்குன்னு சொல்லு. இல்லனா இந்த ஊசியை உனக்கு குத்திடுவேன். சொல்லு. மேரியோ, ஏதாவது பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணு. இல்ல அவன் ஒரு கொடிய மிருகமாயிட்டான். யாராலையும் அவன் OneTamilMV.gov. மாமா ஏறுங்க. பசுமையா இருந்த ஊரு இப்ப சுடுகாடாயிடுச்சு. இப்ப ஏன் ஆளுங்களை என்ன தாக்க வரானுங்க. என் பொண்டாட்டி பொண்ணை கூட காணோம். அப்படின்னு அவங்க கூட இது எல்லாம் அந்த சயின்டிஸ்டால தான். மருந்து எங்கன்னு சொல்லாமலே செத்து போயிட்டான். இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா?
என்னோட ஃபர்ஸ்ட் வேக்சின் எக்ஸ்பெரிமெண்ட். கம் ஆன். ஓ ஃபெயில்ட். கண்டுபிடிச்சிட்டேன். அதுல என்ன இருக்கு? ஏதாவது கிடைச்சதா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? வேண்டான்னு சொன்னல. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவு இந்த கோவில்ல தான் இருக்கு. எஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். வைரஸை குணப்படுத்த முடியும். ஜாம்பி டிசீஸை குணப்படுத்த முடியும். இதுதான். ஆனா எங்க இருக்குன்னு சொல்லலையே. இவ்வளவு பெரிய கோயில்ல எங்கன்னு தேடுறது? இதா. இந்த சிம்பிள் மட்டும் கிடைச்சிட்டா நமக்கு சாம்பிக்கு மருந்து கிடைச்ச மாதிரி. எல்லாரும் இந்த சிம்பிளை தேடுங்க. சீக்கிரம் வாங்க. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா? ஒன்னும் ஆகலமா? ஒன்னும் ஆகல. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும். வாங்க வாங்க. எதுக்காக இப்படி முதுகுல குத்துன? அப்ப நீ பண்ணது என்ன? ஊருக்குள்ள வந்த உன் தம்பிய கொன்னுடுவோன்னு பயந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு அவன் பையனை வர வச்சிருக்க. இது மட்டும் நியாயமா? நீ பிரதாப் பையனா? உன் அப்பா எங்கடா? அவன் சந்தோஷத்துக்காக நான் பார்த்து வாக்கு கொடுத்த பொண்ணு கல்யாண மேடையில விட்டுட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு எங்கே ஓடிட்டான். அவனை பார்த்தா நானே வெட்டி போட்டுருவேன். சரி, எங்க அப்பா பண்ணது தப்புதான். அப்ப நீங்க பண்ணது என்ன? உண்மை எல்லாத்தையும் மறைச்சு உங்க பொண்ணை ஏன் தலையில கட்டி வச்சீங்க? அது மோசம் இல்லையா? பழி வாங்கணும்ல? உங்க பொண்ணு சாக போற நேரத்துல கூட உங்களுக்கு பழி வாங்கணும்ல? என்னாச்சுமா? சத்தியரடி, எந்திரிப்பா. நீங்க போய் தேடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
மேரியோ 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 தொடங்கிவிடும் விஷமாய் விலகிவிடும் விதிகள் நிலையாகும் மரண ஓலம் செவிகளில் கேட்டிட மரணமிருதம் தொடங்கும் ஒரு கோர பிடியினில் தாண்டவம் மனம் தீயில் கருதிடும் சம்பவம் இருவினை தவிர்ப்பாய் ஈந்தருள் தேவே சங்கடம் அழித்திடும் தருணம் சங்கடம் வேரோடு அழித்திடும் தருணம் உயிரை பணம் வச்சு வைரஸ் தாக்கின 2 ஊர் மக்களையும் காப்பாத்தின ரியல் ஹீரோ. பையன் போட்டோவை பேப்பர்ல பார்த்து சந்தோஷப்பட்டது போதும் பிரதாப் ரெட்டி, முதல்ல சாப்பிட வாங்க. ஒரு உண்மையான வீரனத்தான் பெற்றிருக்கானே, ஜாம்பிஸ மட்டும் இல்ல எங்களையே நடுக்க வச்சுட்டான். வேலையே அதானே. என் பையன் பெரிய கேமர். அப்பா நான் கேமர் கிடையாது, கேம் டிசைனர். அதுல என்ன இருக்குடா மேரியோ? ஆனா பேரை ஏன்டா தம்பி அப்படி வச்ச? நம்ம வாரிசோட பேர் எப்படி இருக்கணும்? மேரியோன்னா என்ன நினைச்சீங்க அண்ணே? மரிபால் ஓவல் ரெட்டி. நம்ம அப்பா பேரையே வச்சிருக்க. மரிபாலு ஓபல் ரெட்டியா? ஏண்டா ராமு நாயுடுவோட பேரை ராணா ஆகும்போது மரிபால் ஓபல் ரெட்டியோட பேரை மேரி ஆக கூடாதா? ஓ சாப்பிடு பிரதாப், சாப்பிடு. சூப்பர். உட்காருங்கப்பா, உட்காருங்க. சும்மா படுத்துட்டு இருக்கிறத விட என் கண்ணு முன்னாடி சுத்துட்டுமே தான் அந்த தண்ணியில அவரை முக்கல. ஒண்ணு ஆகாதுப்பா, நீ உட்காரு. எல்லாரும் உட்காருங்க. ஆட உட்காரு. நீங்களும் உட்காருங்க. அம்மா முதல்ல தண்ணி குடிங்கம்மா, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இந்தாங்க, என்னங்கம்மா, முதல்ல தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கம்மா. ஏய் நீயா? கிழவி கண்டுபிடிச்சிருச்சு. ஊர்ல எல்லாரும் பிரதாப் ஓடி போயிட்டான், பிரதாப் ஓடி போயிட்டான்னு என் பையனை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுல வேலைக்காரி இல்லனா தேட மாட்டீங்களா?
ஹே பப்ஜி பேன் பண்ணிட்டாங்களாம். பரவாயில்ல விட, என்கிட்ட அதை விட பெட்டர் ஐடியா ஒன்று இருக்கு. என்னது? என்னடா அது? ஜாம்பி ரெடி. கண்ணு செவக்குதே, நகம் கருக்குதே, உடலும் உறையுதே, சாவு நெருங்குதே, பசிய தீருமா, பக்க கூசுதா, ஆசை தீரனா, ரத்தம் குடிக்கவா, குடிக்க 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 வெறிகள் தீர குடிக்கவா, தொரத்தி 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 புடிச்சு கடிக்கவா, குடிக்க 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 வெறிகள் தீர குடிக்கவா, தொரத்தி 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 புடிச்சு கடிக்கவா, மனுஷன் கடிக்குதா, அலைஞ்சு திரியறான், ஜாம்பி ரெடி, ஜாம்பி ரெடி, எரியும் தேகமே, ரத்த தாகமே, ஜாம்பி ரெடி, ஜாம்பி ரெடி, வரமுறைகள் இல்லை ஏதும் வந்து போன நாசமாகும், ஜாம்பி ரெடி, ஜாம்பி ரெடி, ராத்திரி பகல் பார்த்ததில்லை ஊரு மொத்தம் சுடு காடு, ஜாம்பி ரெடி, ஜாம்பி ரெடி. என்ன குத்தினா வலியும் இல்லையே, கால வெட்டியும் நொண்டியாலையே, பெரிய நாய போல் உன்னை துரத்துவே, மனுஷ எனத்தையே நாசமாக்கு